Hi viewers and my dear friends, welcome back to our channel. இது உங்கள் பசுமை வீடு டெரஸ் கார்டனிங். இன்றைக்கி நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, அடடா என்னடா அது ஒரு சின்ன பாட்டில் வந்து ஒரு வாழை மரமே இருக்கே அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஷ்யூ கல்ச்சர் பண்ண ட்ராஃப் வெரைட்டியான பனானா பிளான்ட். இது வந்து அவுட்டோர் பிளான்ட்டு தான். இதை வந்து ட்ராஃப் வெரைட்டினால் இதை வந்து நல்ல ஒரு ஷோ பிளான்ட்டாகவும் நீங்கள் வீட்டில் வைக்கலாம். இந்த பிளான்ட்லேயே நீங்கள் கேட்கலாம், பூ வருமா சார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த செடியில் வந்து குட்டி குட்டியாக பூ வரும். அண்டு குட்டி குட்டியான பழங்கள் மினியேச்சர் பனானாஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஷோக்கு வைக்கிற பிளான்ட். நீங்கள் இதை வந்து வாங்கி மாடியில் வச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டை வச்சு நீங்கள் நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். இது வச்சுட்டு கீழே வந்து நிறைய குட்டி குட்டி மினியேச்சர் ஸ்டாச்சூஸ் வைக்கலாம். அண்டு பார்க்கவே வந்து நல்ல ஒரு ட்ராஃப் வெரைட்டி அட்மாஸ்பியரை குடிக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இது மாதிரி இப்போ வந்து நிறைய விரும்புகிறாங்க ட்ராஃப் வெரைட்டி பிளான்ட் கலெக்ஷன்ஸ்க்காக. இது மாதிரியான பிளான்ஸ் வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க ஸ்ரீ சாய் சிருஷ்டி கார்டன். இது எங்கே இருக்குன்னா குமனாஞ்சாவடியில் இருக்குது. இதோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மகேந்திரன். அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரியான நிறைய ட்ராஃப் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ், வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதை விட நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே வாங்கலாம். நான் அவரோட நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டும் கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து இது மாதிரியான பிளான்ஸை வந்து வீட்டில் வளங்க. இது வந்து பெரிய ஸ்பேஸ்லாம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த பாட்லேயே நீங்கள் இதை வளர்க்கலாம். என்னோடய மெயின் எய்ம் வந்து என்னென்னா, எல்லாருக்குமே வந்து பசுமையை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும். அண்டு நல்ல ஒரு க்ரீனிஷ் அட்மாஸ்பியரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்டு நல்ல ஆக்சிஜன் வந்து கிடைக்கணும் எல்லாருக்குமே.